ஒரு பர்ஃபெக்ட் எஸ்ஐபி டேட் சூஸ் பண்ணுறதை நினச்சி வரி பண்ணுறீங்களா? பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லாங் டேர்மில் இது ஒரு மேட்ரே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் ஓக் ஏஎம்சி வச்சுக்கோங்க. இது ஒரு வருஷத்தில் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பார்த்தீங்கன்னா சில பேர் 1ஆம் தேதி பண்ணியிருப்பாங்க, சில பேர் 15th பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சில மாதத்தோட எண்டு 30th கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோட எண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்ஐபி டேட் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே எண்ட் ரிசல்ட் வந்து நியர்லி ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ இது டேட் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஆனால் எவ்வளோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் அதை விட முக்கியம். ஸோ 10,000 rupeesக்கு நீங்கள் எஸ்ஐபி போட்டாலுமே ஓவர் இயர் நீங்கள் எந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மூலயமா அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதோட கீ டிரைவர் பார்த்தீங்கன்னா டைம் இந்த மார்க்கெட் தான். மார்க்கெட்டை டைம் பண்ணுறது கிடையாது. ஸோ டேட்டை பற்றிலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போவே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஏன்னா மார்க்கெட் பர்ஃபெக்ஷனை ரிவார்ட் பண்ணாது, பேஷன்ஸ் தான் ரிவார்ட் பண்ணும். ஸோ இன்னும் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கைடன்ஸ்க்காக எங்கள் பயோவில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.